இவங்க இறுதி நபி. இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் யாரும் நபியாக வருவதும் இல்லை, வரப்போவதும் இல்லை. இதுதான் நம்முடைய அகீதா. இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. எனவே அந்த இதை இந்த சஹாபி பார்த்திருக்கிறான். இதுல நாம பல விஷயங்கள் படிக்கலாம். ஒன்னாவது விஷயம் யுஸன்னு சுன்னத்தாக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை வச்சு ஓதி பார்க்கலாம். ஒருத்தருக்கு சோமில்லாம இருக்கு, நோயாளியாக இருக்கிறவன் டாக்டர்கிட்ட போறோம், வானான்னு சொல்லல, அது கூடுமான விஷயம், அது போகத்தான் வேணும் என்னங்க. அதே போல ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை பின்பற்றி ஒருவர் போய் ஒரு ஓத தெரிஞ்சவர் ஓதத்தையாட்டு குடிச்சு போன அது நீங்க குத்தக்காரர். நல்ல மார்க்க பக்தி உள்ள ஒரு சாலிஹான, ஒரு முத்தகையான, ஒரு நல்லடியாரான, ஒரு இபாதத்துதாரியான ஒரு இடத்துல போய் சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்க, எனக்கு பரக்கத்திற்காக, சேஹத்திற்காக எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கன்னா எந்த சூரத்தை வச்சு ஓதலாம். இப்ப நாம சஹீஹான புகாரில் வருகின்ற ஹதீஸை பார்த்திருக்கிறோம். சஹாபா தோழர்கள் பிரயாணம் போனாங்க, சுருக்கமா சொல்றேன், போனாங்க. அந்த நேரத்தில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அந்த ஆடு மேய்ப்பாளர்கள், அவர்களுடைய தலைவருக்கு ஏதோ விஷஜந்து கடிச்சிருந்தது. அவர் எத்தனையோ வைத்தியம் செஞ்சு சுகமடையவில்லை. அப்ப பக்கத்திலே கூடாரம் அடிச்சிருந்த 2 அரேபியா சமுதாயம் சஹாபா தோழர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு அவர்களை அழைத்து வரும்படி சொல்லி அவர்களிடத்திலே கேட்கிறார், உங்களிடத்துல வைத்தியம் இருந்தா நீங்க எனக்கு வைத்தியம் செய்யுங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க டாக்டரும் இல்ல, வைத்தியரும் அல்ல, ஆனா எங்களிடத்துல ஒரு ஓதி இருக்குது, அதை ஓதினா ஒரு நேரம் சுகமாகலாம், குணமடையலாம். சரி, அதை ஓதி பாருங்களேன். ஓதினாங்க. என்னத்தை ஓதினாங்க தெரியுமா? அல்ஹம்து சூரத்தை, சூரத்துல் ஃபாத்திஹா, சபோமசானியத்தை ஓதினாங்க. அவருக்கு சுகம் கிடைச்சிட்டு, சுகம் கிடைச்சது சும்மா அனுப்ப இல்ல. ஹதீஸில் முஹத்திஸீன்கள் காட்டுகின்றார்கள், 30 ஆடுகளை கொடுத்து ஹதியாவாக கொடுத்து அனுப்பினாங்க. சதகாக்கள் ஹதியாவாக பிரசண்டாக கொடுத்தாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க, பயந்து ரசூலுல்லாஹ் என்ன சரி சொல்லிடுவாங்களோ, நீங்க ஓதினதும் போதாம அதற்கு சன்மானத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன சரி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களோ, அப்படி பயந்து வந்த நேரத்திலே அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க விஷயத்தை. இப்படித்தான் இதை என்ன சொல்ல வர்றேன், அதனுடைய வரலாறு நீண்ட வரலாறு இருந்தாலும் அந்த அல்ஹம்து சூரத்து ஷிஃபா, அதிலே அல்லாஹ் நோய்களுக்கு மருந்தாக அந்த சூரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே முழு குர்ஆனிலும் இருக்குகின்ற ஒவ்வொரு ஆயத்துகளும் நாம் ஓதுவதனால் ஆயத்து குர்சி அப்படி, குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படி, குல் அஊது பிரப்பின் நாஸ் அப்படி, நம்முடைய முன்னோர்களான ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் காலை மாலை நமக்கு தந்திருக்கின்ற ஔராதுகள், ஸிக்ர்கள் எல்லாம் நம்முடைய உடலோட, நம்முடைய கல்வோட மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களுக்கு அரும் மருந்தாக காலை மாலை நம்முடைய ஔராதுகளை, ஸிக்ர்களை, குர்ஆனுடைய முக்கியமான சூறாக்களை பரக்கி எடுத்து ரசூலுல்லாஹ்வை, சஹாபா தோழர்களை முன்மாதிரி வைத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த அடிப்படையிலே நம்முடைய நோயாளர்கள் அல்லது மனம் நொந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக இப்படி குர்ஆனுடைய ஆயத்துகளை வச்சு ஓதி பார்க்கலாம் என்பதை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நமூனாவாக இருந்திருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸை பாருங்க. அடுத்த ஹதீஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாத்தமுன் நுபுவா எப்படி இருந்துச்சு, பைன கதிபை ரசூலுல்லாஹ். அவங்க சொல்றாங்க, ஹம்ரா மிஸ்லு பைவத்தில் ஹமாமா. இப்ப இந்த சஹாபி சொல்றாங்க, ஏற்கனவே சொன்னது கௌதாரி பறவை. இந்த சஹாபி சொல்றாங்க, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம் பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னால் இருந்த அந்த ஹாத்தமுன் நுபுவா புறாவின் முட்டை போன்று, முட்டையின் அளவின் போன்று அது சைஸாக இப்படி ரவுனாக வட்டமாக இருந்தது என்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அடுத்த ஹதீஸை பாருங்க. ருமைசா என்ற ஒரு பெண்மணி இந்த ஹதீஸ், உங்க வாழ்க்கையில 2 ஹதீஸை தான் ரிவாயத் செஞ்சிருக்கிறான் இந்த சஹாபியத் பெண்மணி. ஒன்று இந்த ஹதீஸ், இரண்டாவது துஹாவுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இந்த சஹாபியத் பெண்மணி சொல்றாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ولو أشاء أن أقبل الخاتم الذي بين كتفيه من قربه لفعلت. يقول لسعد بن معاذ يوم مات اهتز عرش الرحمن. இவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட நின்று இருக்கிறாங்க. இந்த பெண்மணி கிட்ட இருந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எனக்கு நினைச்சிருந்தா அவங்க முத்தமல்ல, நான் நினைச்சிருந்த அந்த அளவுக்கு மிக சமீபமாக ரசூலுல்லாஹ் கிட்ட நான் இருந்தேன். அப்படி இருந்த நேரத்தில் நான் அந்த காத்தமுன் நபுவாவை முத்தமிடக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தேன். ஆனா அவங்க முத்தமிட இல்லை. அப்படி சொல்லிட்டு
அந்த காத்தம நுபுவாவை உறுதிப்படுத்திவிட்ட அந்த பெண்மணி இன்னும் ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல நடுவில் இந்த ஒரு ஹதீஸ போடுறாங்க. என்ன விஷயம்? யகூலு, அந்த முஹத்திஸ் சொல்றாங்க, லிசாத் இப்னு முஆத் யௌம மாத இஹ்தஸலஹு அர்ஷுர் ரஹ்மான். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மாபெரும் ஒரு சஹாபி, மாபெரும் ஒரு சஹாபி. அவருடைய ஜனாதாவில் 70,000 மலாயிக்கத்துமார்கள் பங்கெடுத்திருக்கிறார். முஸ்தாக் ஜன்னா, சொர்க்கம் 4 பேர் மீது ஆசை வைக்கிறது. அந்த 4 சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவர். இவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் துளும்பியதையும் ஹதீஸிலே வருகிறது. இந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் மக்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். முஸஅப் ரலியல்லாஹு அவங்க மதீனத்துக்கு அனுப்புறாங்க தாவாவுடைய பணிக்காக, இஸ்லாத்துடைய பணிக்காக. ரசூலுல்லாஹ்வை கண்ணால காணாம மக்கத்திலே இருக்கிற ரசூலுல்லாஹ்வை நம்பி இந்த முஸஅப் ரலியல்லாஹுடைய கையிலே கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் மதீனத்திலே வாழ்ந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இவங்க ஏற்றதன் பின்னால் இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய வம்சமும் இவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது சின்ன வயது அவங்களுக்கு. உஹது யுத்தத்தில் பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுத்த நேரத்தில் ஒரு அம்பு, எதிரியுடைய ஒரு அம்பு வந்து அவங்களுடைய கண் குழி என்று சொல்வாங்க, அல்லது இந்த சுனை நெத்தியோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த குழியிலே அம்பு பட்டு ஒரு மாத காலமாக அதிலிருந்து ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரத்தத்தை நிப்பாட்ட முடியாமல் ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மாதமாக. அதன் பின்னால் அதிலே அவர்கள் வஃபாத்தா போகிறார்கள், ஷஹீதா போகிறார்கள். இவங்க பத்ர் போர்க்களத்திலே பங்கு பற்றிய ஒரு சஹாபி. இப்படியான ஒரு கண்ணியமான இந்த சஹாபியை பற்றி அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாராட்டி புகழ்ந்திருக்கிறார்கள். இப்படியானவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், நீண்ட வரலாறுகளை கொண்ட ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு சஹாபி சொல்றாங்க, அபூ ஸைத் அம்ர் இப்னு அல்-அக்தப் அல்-அன்சாரி قال لي رسول الله صلى الله عليه وسلم يا ابا زيد خذني مني. இந்த இடத்துல பாருங்க, அந்த அபூ ஸைத் இப்னு அம்ர் இப்னு அல்-கத்தாப் அல்-அன்சாரி என்ற சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எனக்கு கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனேன். ஃபம்ஸஹல் லஹரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நான் முதுக சொரிய கொடுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன முதுக கொஞ்சம் தடவி விடுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய சான்ஸ் பாத்தீங்களா? எத்தனையோ பேர் அந்த ரசூலுல்லாஹ் காத்தம் நபுவாவை பார்க்க துடித்திருக்கிறார்கள், பார்க்க துடித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர்களுக்கு பார்க்க அது கிடைக்க இல்லை. எத்தனையோ பேர்கள் அதை தொட்டு விட முயற்சி பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கும் பாக்கியம் கிடைக்கல. இவங்களை மட்டும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. நான் கிட்ட போனேன். ஃபம்ஸஹல் லஹரி, என்ன முதுக அப்படி தடவி விடுங்கன்னு சொன்னாங்க. ஃபமஸஹத்துல்லாஹு லஹு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால் அவங்களுடைய காத்தம் நபுவாவை அப்படியே என்னுடைய கரத்தினால் தடவினேன். ஃபவகஅத் அஸாபி அலல் காத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காத்தம் நபுவாவுக்கு மேலால் என்னுடைய விரல்கள் அப்படியே நடந்து சென்றது. நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், வமல் காத்தம் யா ரசூலுல்லாஹ், இது என்ன யா ரசூலுல்லாஹ்? இதுதான் காத்தம் நபுவா என்று ரசூலுல்லாஹ் எனக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். நான் சொல்கிறேன். யார் சொல்றாங்க? இந்த சஹாபி. கால ஷாராத்துன் முஜ்தமிஆத்துன், அது ஒரு கருப்பு அல்லது கலரான ஒரு மிக அழகான ஒரு உடம்பை விட கொஞ்சம் மேலோங்கி நிற்கின்ற முடிகள் சூழ படர்ந்திருக்கின்ற ஒரு மச்சம் என்பதை இந்த சஹாபி தன்னுடைய கரத்தினால் பிடிச்சதினால், விரல்களினால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான அந்த மோஜிசாத்தை அந்த காத்தல் நபுவாவை பிடிச்ச காரணத்தினால் அவர்கள் அப்படி தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த ஹதீஸ் இன்னும் ஒரு நீண்ட ஹதீஸ். இது முக்கியமான ஒரு ஹதீஸ். நாம் எல்லோரும் படித்துக் கொள்ளக்கூடிய அற்புதங்கள் நிறைஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிசாத் நிறைஞ்ச ஒரு ஹதீஸ். என்னன்னு சொன்னா, சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகின்ற அற்புதமான ஹதீஸ். சல்மானுல் ஃபாரிஸி உலகத்தில் அதிகமான காலம் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட முழு ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் எல்லா ஹதீஸுடைய கிரந்தங்களின் அடிப்படையில் 250 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில ரிவாயத்தின்படி 350 என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதிகமானுடைய முடிவு 250 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தது பாரிஸ், ஈரானில் பாரசீகத்தில். அவங்க அடக்கம் செய்யப்பட்டு வஃபாத்தாக காலத்துல பலஸ்தீனுக்கு போயிருக்கிறாங்க.
பலஸ்தீனுக்கு போன இடத்துல கிட்டத்தட்ட பைத்துல் முகத்திஸுக்கும் சல்மானுல் ஃபாசியுல்லாவுடைய கபர் மக்பாரா ரவுதாவுக்கும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிலோ 3 கிலோ தூரம் தான் இருக்கும்.